வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல டைகர் 3 படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். மொத ரெண்டு பார்ட்ட பார்த்தா தான் இந்த கதை உங்களுக்கு புரியுமான்னு ஒரு கேள்வி வரும். அப்படிலாம் கிடையாது, டைரக்டா நீங்க இதை கூட பார்க்கலாம். இல்லனா அது ரெண்டுத்த பார்த்துட்டு வந்துட்டு கூட இதை நீங்க கண்டினியூ பண்ணலாம். இது தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே லண்டன்ல 1999ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருப்பாங்க. இவங்களோட அப்பா பேரு நாசர் அப்படின்றது. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி நானும் ஏஜென்ட்டா மாறணும் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணம் உனக்கு கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ மாறத பத்தி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணை ஸ்கூல்ல டிராப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நியூஸ் சேனலை வச்சு பாக்குறாரு. பாகிஸ்தானோட நிகழ்வை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே கார்ல ஏறதுக்காக வராங்க. டிஃபன் பாக்ஸ மறந்து வச்சிட்டமா, எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களை எடுக்கிறதுக்காக உள்ள வராங்க. அப்பன்னு பார்த்தா அப்பாவோட காரு பிளாஸ்ட் ஆகி அப்பா இறந்து போயிடுறாரு. இப்ப இவங்களும் கல்லறையில சோகமா நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ஆதிஷ் ரகுமான் ஒருத்தர் வருது. அவரை பொறுத்த வரைக்கும் அப்பா கூட சேர்ந்து வேலை பார்த்தவரா இருப்பாரு. என்னை பத்தி உன்னோட அப்பா சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணும் சகஜமா பேசுறாங்க. இந்த பொண்ணை ட்ரைனிங் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரும் நினைக்கிறாரு. இந்த பொண்ணுக்கும் ஐஎஸ்ஐல சேரணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடும். நான் சேர போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்றாங்க. இங்கதான் டைகர் 3 படத்தோட டைட்டில போடுறாங்க. ராவோட ஹெட்டா இதுக்கு முன்னாடி ஷெனைன் ஒருத்தர் தான் இருந்திருப்பாரு. ஆனா இப்ப மைதிலி மேனன் அப்படின்றவங்க தான் இந்த போஸ்டுக்கு வந்திருக்காங்க. இவங்களும் இப்ப டைகருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. உன்னோட ஹேண்ட்லரா கோபின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் இந்த இடத்துல மாட்டிருக்காரு, அவரை காப்பாத்துறது தான் உன்னோட வேலைன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கோபியை பயங்கரமா காயப்பத்திருக்காங்க. என் உயிர் போறதா இருந்தா இந்தியால தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஹீரோ காப்பாத்த வந்திருக்கிறதுனால சுத்தி இருக்க எல்லாருமே ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. ஹீரோ அவங்க எல்லாரும் கூடயும் சண்டை போடுறாரு. கோபியை வேகமா பைக்ல ஏத்தி கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. அந்த இடத்துல ஹெலிகாப்டர் கோபியை காப்பாத்துறதுக்கு வந்துருது. இவர் அந்த ஹெலிகாப்டர்ல ஏற வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இங்க இருக்க ஆட்கள் எல்லாம் சமாளிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்காரு பாத்தீங்களா, பறந்து போய் அந்த ஹெலிகாப்டரை பிடிச்சிடுறாரு. ரெண்டு பேருமே நல்லபடியா இங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா கோபிக்கு ஏற்கனவே பயங்கரமா காயெல்லாம் பட்டிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உயிர் போயிட்டு இருக்கு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஏஜென்ட்டா இருப்பாரு. ஆனா ஹீரோனை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஏஜென்ட்டா இருப்பாங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் பார்ட்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. கோபியும் சாகிறதுக்கு முன்னாடி முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும், உன் ஒய்ஃப் டபுள் ஏஜென்ட் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இந்தியாவை இவங்க ரீச் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னோட உயிர் சந்தோஷமா போகுன்ற மாதிரி அவரும் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. அப்பதான் இவரோட பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றது தெரிய வருது. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அங்க இருக்க டாக்டர் எல்லாம் ஹீரோக்கு அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டரும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் கோபி சொன்னதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. கோபி சாவறதுக்கு முன்னாடி யாரோ துரோகம் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காருன்னா உண்மையா தான் இருக்கும், அதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. அதுல ஹீரோ இருக்கார்ல, ஒய்ஃபை ஸ்பை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒய்ஃபுக்கே தெரியாம அவங்க போன்ல சில விஷயங்கள் எல்லாம் செட் பண்ணிடுறாரு. ஒய்ஃப் நார்மலா தான் இவர்கிட்ட பழகுறாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில போன்ல சில ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் ஹீரோவும் கவனிக்கிறாரு. பாகிஸ்தான் பிஎம் ஓட பேரு நஸ்ரீன் அப்படின்றது. அவங்களும் இந்தியா கூட சமரசம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அமைதி பேச்சுவார்த்தைக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோ சந்தோஷப்படுறாரு. இவங்க சொல்றது மட்டும் நடந்ததுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. இல்ல, பாகிஸ்தான்ல இருக்க சிலரே அதை நடக்க விட மாட்டாங்க, சீஃப் ஜெனரல் கண்டிப்பா விட மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ராவோட ஹெட் மைதிலி இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க. இந்த இடத்துல ஷேக்னு நம்ம ஏஜென்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் சைன் போடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போனோம், அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள காலி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, நீ தான் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ டோட்டலா வித்தியாசமான ஒரு கெட்டப்க்கு மாறிடுறாரு. அவர் கூட கால்ல கனெக்ட்ல தான் இருக்காரு. நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், நீ கவலைப்படாம போன்ற மாதிரி சொல்றாரு. அதனால ஷேக்கும் தைரியமா போறாரு. இப்பதான் மறைஞ்சிருந்து நிறைய ஆட்கள் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஹீரோ அங்கதானே இருக்காரு. அட்டாக் பண்ண வந்த எல்லாரும் கூடயும் சண்டை போடுறாரு. இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கும் போது பைக்ல ஒருத்தங்க அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஹீரோ அவங்களையும் அடிக்கிறாரு. அவங்க ஹெல்மெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் அது ஹீரோன்னு தெரிய வருது. ஹீரோக்கு ஷூட் பண்ற வாய்ப்பு எல்லாம் கிடைக்குது. இருந்தாலும் ஷூட் பண்ண மாட்டாரு. ஏன் ஷூட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஷேக் கேட்டுட்டு இருக்காரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ஷேக்கை சேவ் பண்றதுக்காக கூட்டு போறாரு. இப்ப ஷேக் ஒரு ட்ரெயின் ஏத்தி விட்டுறாரு. ஹீரோனும் பின்னாடியே தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுதான் ஹீரோன்றது ஹீரோனுக்கு தெரியல. ஷேக்கை காப்பாத்தினது இவர் தானே. அதனால ஹீரோனே இவரை துரத்திட்டு வந்து இவர் கூட சண்டை போடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்களோட கழுத்தை பிடிச்சு லாக் பண்ணிடுறாரு. அப்பதான் அவரோட கையெல்லாம் தொட்டு பாக்குறாங்க. இது கண்டிப்பா அவினாஷ் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவரும் கெட்டப்பெல்லாம் கழட்டிடுறாரு. அவினாஷே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசுறதுக்காக வராங்க. ஆனா இவர் இவங்க பேசுறத கேட்க மாட்டாரு. துரோகம் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி கண்ணால இவங்களை ஷூட் பண்ற மாதிரி வராரு. அப்பதான் இவருக்கு பின்னாடி யாரோ வராங்க. ஹீரோனும் கவனமா இருன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இவரோட மண்டையில அடி விழுந்துருது. ஹீரோ அங்கேயே மயங்கிடுறாரு.
மயக்கத்துல இருந்து முழிக்கும் போது இவரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்பதான் வீடியோ கால்ல ஒரு நபர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆதிஷ் ரகுமான் ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் தான் பேசிட்டு இருக்காரு. அவர் தான் மிரட்டி ஈரனை இந்த விஷயத்தை பண்ண வச்சிருக்காரு. எதை வச்சு மிரட்டி இருப்பாருன்னா, இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையனை வச்சு தான் மிரட்டி இருப்பாரு. சோ இவர் செட் பண்ணி தான் அந்த டாக்டரை விஷ ஊசிய பையனுக்கு போட்டிருக்காருன்னு இப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது. எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு ஹீரோ கேக்குறாரு. என்ன அதுக்குள்ள மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி வில்லனும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான்லாம் போட்டிருப்பாங்க. இல்ல ஐஎஸ்ஐ ஆபீசரா இருந்த ஆதிஷ்க்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. இது சம்பந்தமா சீஃப் ஜெனரல் கிட்டயும் பேசுறாரு, பிஎம் கிட்டயும் பேசுறாரு. ஆனா அவங்க ரெண்டு பேருமே இவர் சொல்றதை கேட்க மாட்டாங்க. இது நடக்கதான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆதிஷ்க்கு சுத்தமா விருப்பம் இல்லல்ல, அதனால அவரோட கண்ட்ரோல்ல இருக்க ஆட்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒருத்தங்களா ஈரனும் இருப்பாங்க. இந்தியா இதுக்கு முன்னாடி பல வாட்டி நம்மள அட்டாக் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் மறந்து நார்மலா இருக்க சொல்றாங்களா? இது என்னால ஏத்துக்க முடியாது. அமைதி பேச்சுவார்த்தைக்காக வரப்போறாங்கல்ல, நம்ம அட்டாக் பண்ணோம், நீ தான் இந்த வேலையை எனக்காக பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஈரன் இதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. அமைதியை தானே நம்ம ரெண்டு பேருமே விரும்புறோம், அதனால நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஒருவேளை வேற யாரையாவது வச்சு பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா இந்த தகவலை நான் லீக் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப கோவப்பட்ட ஆதிஷ் இருக்காரு பாத்தீங்களா, ரெண்டு பேரை வர வச்சிடுறாரு. இவளை கண்ட்ரோல்லயே வச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்களும் கண்ட்ரோல் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. ஆதிஷோட ஒய்ஃபும் ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டா இருப்பாங்க. வயித்துல குழந்தை இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இவர்கிட்ட சொல்லிட்டாங்க. இவர் பண்ண நினைக்கிற பிளான பத்தி சொல்லிட்டாரு. நான் இந்த விஷயத்த பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆதிஷ் முதல்ல தயங்குறாரு, அதுக்கப்புறம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ரெண்டு பேரை ஏமாத்தி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தகவலை பாஸ் பண்ணிடுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட்ல ஹீரோக்கு தான் இந்த தகவல் வந்து சேருது. ஹீரோவும் அந்த இடத்துல தான் இருப்பாரு. எப்படியாவது இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த ஆபீசர் வந்துட்டு இருக்கும் போது இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, மறைஞ்சிருந்து ஸ்னைப்பரால அட்டாக் பண்றாங்க. நல்ல வேலையா ஆபீசருக்கு எதுவும் ஆயிருக்காது. இப்ப ஹீரோவும் எங்க இருந்து அட்டாக் நடக்குது அப்படின்றத பாக்குறாரு. சடனா அங்க பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணி அவங்களை காலி பண்ணிடுறாரு. நம்ம சொல்லாம நம்ம ஏஜென்ட்டே இந்த வேலையை பண்ணிருக்காங்க அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்துருது. ஆதிஷும் மாட்ட போறாரு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருது. அதனால இவரோட ஆட்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இதை நான் மட்டும் தான் பண்ணேன், நீங்களே இல்ல தலையிடாதீங்க, எனக்கு விலங்கு போட்டு நீங்களே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஈரின் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. ஒன்னால தான் என்னோட ஒய்ஃப் இறந்து போனா அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் மீறி இந்த விஷயத்த பண்ணாரு பாத்தீங்களா, அதனால இவங்களோட ஆட்களே இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்தியன் ஆபீசரா இருக்க ஹீரோவா அப்பதான் இவர் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணிருப்பாரு. இந்த தப்ப பண்ணனால இவரோட பதவியெல்லாம் புடிங்கிடுவாங்க. அதே மாதிரி இவருக்கு ஜெயில் தண்டனையும் வழங்கிடுவாங்க. பழி தீர்க்கிறதுக்காக தான் திரும்பி வந்திருக்கேன், நான் சொல்ற வேலையை நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணணும், அப்படி பண்ணா மட்டும்தான் உங்க பையனுக்கான ஆன்டிடோட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் மிரட்டுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சரி பண்றோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப ராகேஷ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. ஹீரோக்கு நிறைய வாட்டி ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாரு. அந்த ராகேஷ்க்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ராகேஷும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே நம்ம இந்தியாக்காக தான் சேர்ந்து வேலை பார்ப்போம், ஆனா இந்த வாட்டி பர்சனலா எனக்கு ஒரு வேலை பண்ணும், ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இவர் டீம்ல 2 பேர் இருப்பாங்க, அவங்களையும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. பாதுகாப்பு அதிகமா இருக்கிற பகுதியில இருந்து சூட்கேஸை தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ராகேஷ்க்கும் டீமுக்கும் அந்த சூட்கேஸ்ல என்ன இருக்குன்னு தெரியல, எப்படி தூக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கார்டு மாதிரி ஒரு லேடி இருப்பாங்க, செம்ம ஸ்ட்ராங்கானவங்களா இருப்பாங்க. அவங்களோட கண்ணை ஸ்கேன் பண்ணா மட்டும்தான் இவங்க உள்ள போக முடியும். அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அந்த டைம் அட்டாக் பண்ணாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி ராகேஷும் டீமும் சொல்லிட்டு இருக்காங்க. ஈர என்ன சொல்றாருன்னா, மத்தவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ அந்த கார்டை சமாளிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரனும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. அந்த கார்டு லேடி இருக்காங்க பாத்தீங்களா, குளிக்கிற இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு இருப்பா. ஈரன் என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணை அட்டாக் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணோட காஸ்டியூம் எடுத்துட்டு போட்டு வந்துடுறாங்க. இந்த கார்டு லேடி கிட்ட சகஜமா பேச்செல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஈர இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பெரிய கிரேன் மூலியமா அந்த பில்டிங்கோட டாப் வந்துடுறாரு. அங்க பெருசா ஒரு பெல் இருக்கு. அந்த பெல் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு இவர் வேகமா உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாரு. அங்க நிறைய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஈரவும் தனியால எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. சீக்கிரமா கண்ணை ஸ்கேன் பண்ணி அனுப்பு அப்படின்ற மாதிரி ஈரின் கிட்ட சொல்றாரு. ஈரின் ஒரு பிளானோட வந்திருக்காங்க அப்படின்றது அந்த கார்டு லேடிக்கு தெரிஞ்சிருது. அதனால அவங்களே வந்து அடிக்கிறாங்க. ஈரினோ பதிலுக்கு அவங்க கூட சண்டை போடுறாங்க. 2 பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஈரினோ அந்த லேடி அடிச்சு போட்டுறாங்க. வேகமா கண்ணை ஸ்கேன் பண்ணி ஹீரோக்கு அனுப்பி விட்டுறாங்க. அது மூலியமா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த லாக்கரை ஓபன் பண்ணிடுறாரு. உள்ள இருக்கிறத எடுத்துடுறாரு. இவர் டீம்ல கரண் ஒரு பையன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவன் கூட சேர்ந்த மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த தகவல் போலீஸ்க்குலாம் தெரிஞ்சிருது. போலீஸும் ஒரு இடத்துல இவங்களை லாக் பண்றாங்க. இப்ப வேகமா ஃபாலோ எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ ஒரு டனல் கிட்ட தான் வந்துட்டு இருக்காரு. இந்த பெட்டியை எப்படியாவது ஹீரோயின் கிட்ட சேர்த்துரு அப்படின்ற மாதிரி கரணை மட்டும் வேகமா அந்த காரை விட்டு இறக்கி விட்டுறாரு. இதெல்லாம் போலீஸ்க்கு தெரியல. ஹீரோவை வேகமா ஃபாலோ பண்ணி வராங்க. இப்ப கரண்ட் இருக்கார்ல, அந்த பெட்டியை கொண்டு வந்துடுறாரு. இந்த பெட்டிக்கு எதுக்காக இவ்வளவு துரத்துறாங்க, என்ன இருக்கு பார்க்கணும்னு ஓபன் பண்ண போறாரு. ஆனா ஈரின் வேகமா கையில இருந்து புடிங்கிடுறாங்க.
இவங்க எல்லார்கிட்டயும் கன்னை காமிச்சு மிரட்டி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜோயா நம்மளை ஏமாத்திட்டாளா அப்படின்ற மாதிரி ராகேஷ் கேக்குறாரு. ஜோயா மட்டும் இல்ல, டைகர் சாரும் நம்மளை ஏமாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். ஆக்சுவலா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த பெட்டிக்குள்ள இருக்கும். ஹீரோவை இப்போ ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணி புடிச்சிடுறாங்க. போலீஸ்க்கு இந்த தகவல் குத்ததே வில்லனா தான் இருப்பாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, வில்லனை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ கேட்ட மாதிரியே பெட்டி எடுத்தாச்சு, பையனை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே ஆன்டிடோட்டை போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இந்தியா பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட மிசைல் ஆக்டிவேட் பண்றதுக்கான கோடு தான் இதுக்குள்ள இருக்கு. இதை தூக்குனதுனால ரெண்டு கவர்மெண்ட்மே உங்க ரெண்டு பேர் மேலயும் கோவமா இருப்பாங்க. முடிஞ்சா அதுல இருந்து தப்பிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப பையனை ஒப்படைச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களும் பையன் கிடைச்சதை நினைச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஹீரோவை பிடிச்ச நாடு இருக்காங்க பாத்தீங்களா, பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட ஹீரோவை ஒப்படைச்சிடுறாங்க. ஜோயாவை கண்டுபிடிச்ச இந்தியா கிட்ட ஒப்படைக்கிறதாவும் சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ பாகிஸ்தான் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வந்துடுறாரு. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. அங்க ஷாக் கொடுக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கும், அதை எப்படியாவது நம்ம கைக்கு வர வைக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. அதனால வேணும்ட்டே அங்க இருக்கவரை கிண்டல் பண்றாரு. அவர் அடிக்கும் போது அந்த போர்ஸ்ல அது உருண்டு வருது. ஹீரோ கையில பிடிச்சுக்கிறாரு. இப்ப பிஎம்ஓ ஹீரோ கேல் பண்ண 3 பேரையும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. நீங்க பண்ண குற்றத்துக்கு உங்களுக்கு 14 வருஷம் தண்டனை கிடைக்கும். அப்படி இல்லையா ஜோயாவை பிடிச்சி அந்த கோடை திரும்பி நீங்க வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க ஆட்கள் கிட்ட சீக்கிரமா ஜோயாவை கண்டுபிடிச்சு அந்த கோடை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஜோயாவை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஆட்களும் கேக்குறாங்க. இதுக்கப்புறம் யோசிக்க தேவையில்ல, சாவடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப சீஃப் ஜெனரலும் பாகிஸ்தான் பிஎம்ஓ பேசிக்கிறாங்க. இந்தியா என்னைக்குமே அமைதி பேச்சுவார்த்தையை விரும்பாது, சொன்னா நீங்க தான் கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதனால பாகிஸ்தான் பிஎம் இருக்காங்க பாத்தீங்களா, இந்தியா பிஎம்க்கு கால் பண்ணி பேசுறாங்க. அவினாஷ் பண்ணதை பார்த்தா நீங்க அமைதி பேச்சுவார்த்தையை விரும்பல போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, அவினாஷ்க்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பிஎம் சொல்லிடுறாரு. இதனால இவங்களும் அவினாஷ்க்கு தூக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. சீஃப் ஜெனரல் தான் இந்த விஷயத்தை வந்து சொல்றாரு. இப்ப திடீர்னு வில்லன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. வில்லன் ஜெயில இருந்தான் பாத்தீங்களா, அப்ப இவரோட ஃப்ரெண்ட் தான் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட் அப்ப இருந்த சீஃப் ஜெனரலுக்கு அடுத்த லெவல்ல இருந்திருப்பாரு. அவர் மூலியமா தான் வில்லன் தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பான். இப்ப அவர் தான் சீஃப் ஜெனரலா இருக்காரு. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் எல்லா பிளானையும் போட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரமே பாகிஸ்தான்ல ராணுவ ஆட்சி தான் வரப்போகுது. சுதந்திர தினத்துக்கு அப்புறம் நாங்க நினைச்சதான் இங்க நடக்கும். என்ன பாக்கிறதுக்கு நீ தான் இருக்க மாட்டே அப்படின்ற மாதிரி வில்லனும் கிண்டல் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஜோயாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வீட்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ராகேஷும் டீமும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு முன்னாடியே யாரோ டேட்டாவை எடுத்தது இவங்களுக்கு தெரிய வருது. பார்த்தா ஐஎஸ்ஐல இருந்து 2 பேர் அனுப்புனாங்கல்ல, அவங்க தான் எடுத்திருப்பாங்க. இந்த 5 பேரும் சேர்ந்த மாதிரி வேலை பார்த்திருப்பாங்க. அதை போன பாட்டுல நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ராகேஷ் சொல்றாரு. இல்ல தனித்தனியாவே தேடுவோம், யாரு முதல்ல ஜோயாவை கண்டுபிடிக்கிறாங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே கிளம்பிடுறாங்க. ஹீரோவை ஜெயில் மாதிரி ஒரு இடத்துல லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோவும் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு மூளைக்கு வராரு. யாரெல்லாம் பக்கத்துல இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கண்காணிச்சு வச்சுக்கிறாரு. அதே சமயம் எங்கெல்லாம் கேமரா இருக்குன்றதையும் பாத்துக்கிறாரு. இவர் ஒரு ஷாக் மிஷின் எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த மிஷின்ல இருக்க பேட்டரி எல்லாம் கழட்டி எடுத்துக்கிறாரு. அது மூலியமா சின்ன லெவல்ல ஒரு பாம்பை கிரியேட் பண்றாரு. அதை வச்சு வெளியே வந்துடுறாரு. இங்க இருக்க ஆட்கள் கூட எல்லாம் சண்டை போடுறாரு. முடிஞ்ச அளவு இங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு வெளியே வராரு. ஆனா அங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. தப்பிக்கவே முடியாது, ஒழுங்கா சரண்டர் ஆயிடு அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பால் வந்து விழுது. பால்ல இருந்து ஒரு மியூசிக் கேக்குது. பத்தான் தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப பத்தானும் சறுக்கிக்கிட்டே இந்த இடத்துக்கு வராரு. இங்க இருக்க ஆட்கள் எல்லாம் கண்ட மீனிக்கு ஷூட் பண்றாரு. அங்க இருக்க டைகரையும் காப்பாத்தி கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஆட்கள் விடாம இவங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை மீறியும் பத்தான் இருக்காரு பாத்தீங்களா, டைகரை சேவ் பண்ணிடுறாரு. இந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். பையனுக்கு ஒரு டாக்டர் ஊசி போட்டாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஐஎஸ்ஐ ஏஜென்ட் 2 பேருமே உள்ள நுழையிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல டாக்டர் இறந்து போயிருக்காரு. அதே சமயம் இந்தியன் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் இருக்காங்க. நமக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஜோயா இங்கதான் இருப்பாங்க. வில்லன் சொல்லி தானே ஜோயாவும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி இந்த விஷயத்த பண்ணாங்க. எந்த சூழ்நிலையில பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஜோயா மேல தப்பு இல்லன்றதை டீமும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, முகத்தை மறைச்சுக்கிட்டே ஒரு பகுதியை நோக்கி வராரு. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளதான் நுழையிறாரு. இங்க இருக்க ஒரு சின்ன பையன் சடனா பின்னாடி கன்னை வச்சிடறான். ஹீரோவும் தடுத்து அந்த பையன் கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. திரும்பி உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். அந்த பையனை மனித வெடிகுண்டா சாவடிக்க பார்த்திருப்பாங்க. ஹீரோ தான் நல்லபடியா காப்பாத்திருப்பாரு. அந்த பையன் பேரு ஆசன் அப்படின்றது. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்நேரத்துக்கு அவர் ஆசன் வீட்டுக்கு தான் போயிருப்பாரு, அவனோட படிப்பு செலவெல்லாம் நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோ கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. ஹீரோ அந்த பகுதியில இருந்து தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த ஆஷித்தை பிடிக்கிறதுக்கு திரும்பி நம்ம டீமா செயல் பண்ணோம்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நம்ம தகவலாம் பாஸ் பண்ணக்கூடாது, எல்லாருமே போனை தந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இங்க இருக்க ஜாவித் அப்படின்ற ஐஎஸ்ஐ ஏஜென்ட் மட்டும் தயங்குறாரு. அதுக்கப்புறம் தான் போனை தராரு.
இவங்களும் டீமா மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. வில்லனோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமைதி பேச்சுவார்த்தையை இங்க இருக்க பிஎம் விரும்புறாங்கல்ல, அவங்க உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவங்கள சாவடிச்சு அந்த பழிய ஹீரோ மேல போடணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ராணுவாச்சு நம்ம வச்சதான் சட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் டீமும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட எப்படியாவது பேசணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்களோட இடத்துக்குள்ள நுழையணும்ல, அதுக்கான பிளான தான் போட்டுட்டு இருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன் நடக்க போறதுனால அவங்க வீட்டுல சமையல் வேலை எல்லாம் நடக்க போகுது. அதனால இவங்களும் சமயக்காரங்க மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கேத்த ஐடியா இவங்க செட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. சோ இவங்க செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்தோன்னே இவங்களும் மாஸ்க் எல்லாம் போட்டு அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே நிறைய இடத்துல எதையோ செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆசன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துல மறைஞ்ச மாதிரி இவங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் மட்டும் தந்துட்டு இருக்காரு. இப்பதான் பிஎமோட அசிஸ்டன்ட்ட நமக்கு காட்டுறாங்க. இவங்க அசிஸ்டன்ட்ட லாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அசிஸ்டன்ட்ட மிரட்டி இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. பிஎம் ரூமுக்கு நீங்க தான் கூட்டு போனோம்னு சொல்றாங்க. அவரும் நார்மலா வர மாதிரி அந்த ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. அப்புறம் தான் பிஎம்க்கு இவர் கூட்டு வந்திருக்கிறது தெரியுது. பெல் அடிக்கலாம் நினைக்கிறாங்க. அவசரப்பட்டு பெல் அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ரிமூவ் பண்ணி காட்டுறாரு. பார்த்தா பாம்ப செட் பண்ணிட்டு தான் கூட்டு வந்திருக்காங்க. உங்க சீஃப் ஜெனரலுக்கே நீங்க பண்றது பிடிக்கல, உங்களை சாவடிச்சுட்டு ராணுவ ஆட்சியை கொண்டு வரதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா சிஎம் நஸ்ரின் இந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டாங்க. இப்பதான் அந்த சீஃப் ஜெனரல் இருக்காரு பாத்தீங்களா, ஆட்களோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாராவது மறுத்தாங்கன்னா அவங்களை அட்டாக் பண்றது கூட தயங்க மாட்டாரு. இதெல்லாம் சிசிடிவி வழியா இவங்களும் கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கூட சேர்ந்த மாதிரி தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே நிறைய இடத்துல பாம்பர்லாம் செட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த பாம்பை வச்சுலாம் சீஃப் ஜெனரலுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் எல்லாம் இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்க நஸ்ரினை கொல்றது கூட தயங்க மாட்டாங்க. இப்ப இவங்க நஸ்ரினையும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பங்கர் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவங்க அட்டாக் பண்றதுல இந்த இடத்துல பிளாஸ்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப சாப்பர்ல வந்துட்டு இருக்க வில்லனும் இந்த விஷயத்தை கவனிக்கிறான். ஹீரோவால் தான் இது நடக்குது அப்படின்றது புரியுது. வந்து உன்னை காலி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இப்ப மீடியாட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் சீஃப் ஜெனரல் இருக்காரு பாத்தீங்களா, எப்படியாவது ஹீரோவையும் டீமையும் காலி பண்ணணும்னு வந்துட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல ட்ராப் மாதிரி செட் பண்ணி இவரை லாக் பண்ணிடுறாங்க. உன் உயிரை காப்பாத்திக்கணும்னா வெளியே போய் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நீ சொல்லணும். உன்னை நான் ஸ்னைப்பர்ல பாத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப வில்லன் சாப்பர்ல வர சவுண்ட் கேக்குது. நீங்க 3 பேருமே போங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப கரனும் ஐஎஸ்ஐ ஏஜென்ட் 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மறைஞ்சிருந்து ஷூட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா வர சாப்பர்ல வில்லன் இருக்க மாட்டான். வில்லன் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவங்க 2 பேரையுமே லாக் பண்ணி புடிச்சிடுறான். என்னெல்லாம் பேசணும் அப்படின்றத சீஃப் ஜெனரல் கிட்ட சொல்லி தான் ஹீரோ அனுப்பி விட்டு இருப்பாரு. அவரும் மீடியா கிட்ட பேசுற மாதிரி போயிட்டு இருக்காரு. ஏதாவது தப்பு பண்ணாருன்னா ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே வேற யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. வேற யாருமே கிடையாது, வில்லன் தான். உன்னை ஷூட் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்றாரு. பாகிஸ்தானோட சீஃப் ஜெனரலையே யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லா நியூஸ்லயும் இத பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே இதை கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் வில்லனும் லைவ்ல பேசுற மாதிரி ஒரு வீடியோவை போடுறான். இந்தியா என்னைக்குமே அமைதி பேச்சுவார்த்தைக்கு விரும்பினது கிடையாது, சும்மா நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இந்த நாடகம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவோட ஆபீசர்ஸ் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. இத நிறைய பேர் நம்ப வாய்ப்பு இல்ல, நான் ஆபீசரையே காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க கரனை காட்டுறாரு. இப்பயாவது நம்புங்க அப்படின்ற மாதிரி கட் பண்ணிடுறாரு. இது மூலியமா இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி உண்டாவுது. அப்படியே கட் பண்ணி வில்லனை நமக்கு காட்டுறாங்க. ஐஎஸ்ஐ ஏஜென்ட்ல ஒருத்தரை ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாரு. இவங்க எல்லாருமே கால்ல கனெக்ட் ஆயிருக்கிறது வில்லனுக்கு தெரியுது. நீங்க இதையும் கேளுங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கரனையும் ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாரு. காரணம் அந்த ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டும் இறந்ததை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ஐஎஸ்ஐ ஏஜென்ட் என்ன ஆனா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்பதான் நமக்கு அந்த ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. ஜாவித் அப்படின்ற ஐஎஸ்ஐ ஏஜென்ட் இவருக்கு சப்போர்ட் பண்றவரா இருப்பாரு. அந்த மைக் எல்லாம் கட் பண்ணிருக்காரு. அதனால தான் இங்க நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஜாவிதுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் மாட்டிருக்காங்க, ஜாவித் தப்பிச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஜாவித் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி மைக் ஆன் பண்ணி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க சேஃபா, நான் சேஃபா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பிஎம் வச்சிருக்க பங்கரோட பாஸ்வேர்டு என்னன்னு கேக்குறாரு. இவங்களும் பாஸ்வேர்ட் எல்லாம் சொல்லிடுறாங்க. நாங்க இங்க தான் மறைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, எல்லாத்தையும் பக்கத்துல இருக்க வில்லன் கிட்ட சொல்றாரு. இப்ப வில்லனும் ஆட்கள் எல்லாரையும் அந்த இடத்துக்கு போக சொல்றாரு. இப்ப ஆட்கள்லாம் மொத்தமா சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இஷ்டத்துக்கு ஷூட் பண்றாங்க. அப்பதான் அவங்க யாருமே உள்ள இல்லன்னு தெரிய வருது. என்னடா உள்ள இல்ல அப்படின்ற மாதிரி வில்லன் யோசிக்கிறாரு. ஜாவித் வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கான் அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சுதான் வேற இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. இப்ப குதிரைலாம் அந்த பகுதியில இருந்து ஃபோர்ஸா ஓடி வருது. அந்த குதிரையில மறைஞ்ச மாதிரி தான் ஹீரோவும் வருவாரு. வர ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க வில்லன் அட்டாக் பண்றாரு. இப்ப வில்லனை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறாங்க. இப்பதான் நடந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மிஷனுக்கு முன்னாடி எல்லாரும் போனையும் கலெக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, ஜாவிதோட போனை செக் பண்ணும் போது தான் ஏற்கனவே வில்லன் கூட அவர் டச்ல இருக்கிறதுலாம் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அது சம்பந்தமா விசாரிப்பாங்க. வில்லன் ஒய்ஃபா ஸ்டார்டிங்ல ஒருத்தங்க இறந்து போனாங்கல்ல, அவங்களோட தம்பியா தான் இந்த ஜாவித் இருந்திருப்பாரு. அதெல்லாம் இப்ப பிரசன்ட்ல ஹீரோவும் வில்லன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வில்லனை காலி பண்ணிடலாம் நினைக்கிறாரு. அப்பதான் ஜாவித் இருக்காரு பாத்தீங்களா, அவசரப்படாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு அந்த பையனை கூட்டு வராரு. ஆசன் இவங்க கிட்ட மாட்டிருக்கான் போல. அவங்க கிட்ட ஆசன் மாட்டி இருக்கிறதுனால இவங்க கன்னெல்லாம் கீழே இறக்கிடுறாங்க. இப்ப வில்லன்
வில்லன் ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கிட்ட இருந்து கன் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்ப ஆசனும் ஹீரோக்கு பக்கத்துல வரான். ஏற்கனவே என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் உடம்புல பாம்பை கட்டி இருக்கிறத ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த பாம்போட வேகமா இவங்களை நோக்கி ஓடி வரான். சட்டுன்னு அந்த பாம்பு வெடிச்சிருது. இதனால நிறைய பேருக்கு காயம் எல்லாம் ஏற்படுது. ஹீரோக்கும் வில்லனுக்கும் கூட காயம் ஏற்பட்டிருக்கும். இப்ப ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு. வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, கன்னால ஹீரோவை லாக் பண்ணிடுறாரு. ஆனா ஹீரோயின் முன்னாடியே முழிச்சு இங்க இருந்து தப்பிச்சிருக்காங்க போல. அவளை சீக்கிரமா கண்டுபிடிச்சுப்பேன், முதல்ல பிஎம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பங்கர் இருக்கிற இடத்துக்கு வராரு. பாஸ்வேர்ட் தான் இவருக்கு தெரியும்ல, பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ணிடுறாரு. உள்ள பார்த்தா பிஎம் காணவே காணோம். எங்க போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வில்லன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வில்லனோட ஆட்கள் எல்லாரையும் ஃபோர்ஸா வெளியே தள்ளி விட்டுறாரு. வேகமா அந்த பங்கர் லாக் ஆகிற மாதிரியும் பண்ணிடுறாரு. சோ இப்ப ஹீரோ வில்லன் 2 பேர் மட்டும் தான் அந்த பங்கருக்குள்ள இருக்காங்க. பாம்பு வெடிச்சோன்னா ஹீரோ தான் முதல்ல முழிச்சிருப்பாரு. ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிருப்பாருன்னா, முதல்ல அங்க இருந்து பிஎம் கூட்டு போ, அவங்க லைவ்ல பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. இவங்க வேகமா அங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பி இருப்பாங்க. இவர் வில்லன் கிட்ட மாட்டின மாதிரி நடிச்சிருப்பாரு. இப்ப வில்லனும் இவரும் சேர்ந்து பங்கருக்குள்ள சண்டை போடுறாங்க. ஈக்குவலா தான் 2 பேருமே சண்டை போடுறாங்க. ஜாவிதும் ஆட்களும் ஈரினை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஈரின் இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல ஜாவித லாக் பண்ணிடுறாங்க. மேல போய் நீ பண்ண தப்புக்காக கரண் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி காலி பண்ணிடுறாங்க. இப்ப நசீரினுக்கு தேவையான பாதுகாப்பெல்லாம் கொடுத்து லைவ்ல பேச வைக்கிறாங்க. கடைசி 8 மணி நேரமா என்ன நடக்குதுன்னு உங்கள பல பேருக்கு தெரியாம இருக்கலாம், நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன் அப்படின்ற மாதிரி நசீரினோ என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நடந்த சம்பவத்துக்கும் இந்தியன் ஏஜென்ட்ஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சொல்ல போனா என் உயிரியை அவங்க தான் காப்பாத்திருக்காங்க. எக்ஸ் ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டா இருந்த ஆஷித் ரகுமான் தான் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அவரை சீக்கிரமா புடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரை லாக் பண்ணி இந்த இடத்துல கொடூரமா காலி பண்ணிடுறாரு. ஹீரோவும் ஈரினோ சேர்ந்த மாதிரி நசீரினை பாக்குறதுக்காக வராங்க. காப்பாத்தினதுக்காக நசீரினோ நன்றி சொல்றாங்க. நான் உங்களுக்காக டால்லாம் ரெடி பண்ணிருக்கேன், நீங்க சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. கண்டிப்பா சாப்பிட்டு பார்க்கறேன், அதுக்கு முன்னாடி நேஷனல் ஆந்தம் முடிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க பொண்ணுங்களாம் சேர்ந்த மாதிரி நேஷனல் ஆந்தத்தை பாடிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கவர்மெண்டே இவங்களை நல்லபடியா அனுப்பி வச்சிடறாங்க. மைதிலி இருக்காங்கல்ல, ஏஜென்ட் எல்லாம் கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பார்த்தா ஹீரோ வரல, அவங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்காங்க. உங்க மேல இருந்த எல்லா சார்ஜையும் கேன்சல் பண்ணியாச்சு, இப்ப கூட எதுக்காக அவினாஷ் வரல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பார்த்தா ஹீரோ இருக்கார்ல, இவங்களை கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. சார்ஜ் எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு, இப்பயாவது இந்தியாவுக்கு வரலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்னைக்கு நான் தேவைப்படுறேனோ அன்னைக்கு கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் கூட சேர்ந்த மாதிரி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஆபீசரை நமக்கு காட்டுறாங்க. இவர் கபீர் அப்படின்ற ஒரு ஏஜென்ட்டுக்கு கால் பண்றாரு, ஒரு வேலையை பத்தி சொல்றாரு. அந்த வேலையை பத்தி நமக்கு தெளிவாலாம் காட்ட மாட்டாங்க. இப்ப கபீர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துக்கு வந்து அங்க நிறைய பேரை காலி பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் ஆல்ரெடி வார்னு ஒரு படம் வந்திருக்கும், அதே மாதிரி இப்ப ஃபைட்டர்னு ஒரு படம் வரப்போகுது. சோ இவங்க எல்லாருமே ஒரே யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.